ஆனா ஒன்னு சொல்ற மக்களே, எனக்கு தெரிஞ்சு இந்த விஷயம் மட்டும் இன்னைக்கு நடந்துச்சோ, வரப்போற வாரம் ஜாக்லினா கையிலே பிடிக்க முடியாது. பூரா பேலையும் போட்டு அடிச்சு உரிச்சு ஒரு மாதிரி வித்தியாசமான கேம் போட்டுருவாங்க. அது என்னால உறுதியா சொல்ல முடியும். ஏன்னா 2 நாளுக்கு முன்னாடியே தனக்கான கேமை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வீட்டுக்குள்ள இருக்க எல்லாரையும் ஒரு மாதிரி ட்ரிகர் பண்ணி ஒரு மாதிரி வேணும்னு சொல்லி அன்வான்டட் ஃபைட் எல்லாம் எடுத்து விட்டு ஒரு மாதிரி ஒரு கேமை ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த கேமுக்கு ஏத்த மாதிரி இந்த வாரம் மட்டும் ஜாக்லினை ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணிட்டாங்க. அதான் இன்னைக்கு மட்டும் ஜாக்லினை ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணிட்டாங்கன்னு நினைச்சுக்கோங்களேன், முடிஞ்சு போச்சு. டிக்கெட் ஃபினால ஒருத்தன் உருப்படியா ஒழுங்கா கேம் ஆட முடியாது. பூரா பேல ஒரு மாதிரி ஆப்போசிட் பண்ணிட்டே இருப்பாங்க ஜாக்லின். கண்டிப்பா கேம் நல்லா இருக்கும், பார்க்க சுறுசுறுப்பா இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல ராணோ சொல்ற டயலாக் தான் ப்ரோ, திருப்பி சொல்றேன். ராணோ சொல்ற டயலாக் வந்து இந்த இடத்துக்கு பொருந்தும். வீட்டுக்குள்ள என்னதான் எல்லாரும் ஹீரோயிசம் பண்ணி எல்லாரும் ஒரு கேம் ஒரு வித்தியாசமா ஆனாலுமே அந்த கேமுக்கு ஆப்போசிட்ல இன்னொரு நபர் ஒரு கேமை போட்டா மட்டுமே நமக்கு பார்க்க இன்ட்ரெஸ்டா இருக்கும். இப்ப நார்மலா எல்லாரும் ஒரு கேம் அப்படியே பொதுவா ஆடிட்டு இருக்காங்கன்னா அந்த கேம் பார்க்க நல்லா இருக்குது. பொதுவா எல்லாரும் கேம் போட்டுட்டு இருக்காங்க, அதுக்கு ஆப்போசிட்ல இருந்து ஒருத்தன் ஒரு கேம் ஆடினா மட்டுமே தான் நமக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஸோ அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் ஜாக்லினை கொம்பு சீவிடுவாங்கன்னு எனக்கு தோணுது. அது மட்டும் இல்லாம இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் வீட்டுக்குள்ள பெருசா கண்டென்ட் கிடையாது. ஓகேவா, சுத்தமா கண்டென்ட் கிடையாது. சோ எதை பேஸ் பண்ணி இவங்க ஃபர்ஸ்ட் செகண்ட் சேவ் பண்ண போறான்னு தெரியல. ஆனா இப்போ ஒரு சின்னதா நியூஸ் வந்துட்டு இருக்குது. அப்படி சேவிங் ஆர்டர் ஒன்று இருந்துச்சுன்னா அது ஜாக்லினா தான் இருக்கும்னு சொல்லி சொல்றாங்க. ஏன்னா போன வாரம்லாம் பார்த்தீங்கன்னா சேவிங் ஆர்டர் இல்ல, சுத்தமா சேவிங் ஆர்டர் வைக்காம சும்மா அப்படியே இருந்தாங்க. அப்படியே நம்ம ரஞ்சித் அவர்களை எவிக்ட் பண்ணி முடிச்சு விட்டாங்க. மேபி அந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா சேவிங் ஆர்டர் இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி சேவிங் ஆர்டர் இருந்துச்சுன்னா அதுல கண்டிப்பா ஜாக்லின் தான் முதல் இடத்துல இருப்பாங்கன்னு சொல்றாங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும் ஓட் லிஸ்ட்ல இப்ப கவனிக்கும்போது ஜாக்லின் தான் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்காங்க. 7 பேர்ல ஜாக்லின் தான் முதல் இடத்துல இருக்காங்க. பட் அந்த 7 பேர்ல ஒரு 3 பேர் வரை டேஞ்சர் சோன் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த 3 பேர் யாரு அப்படிங்கறத சொல்றேன். இவங்க ஏன் ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணப்படுவாங்க அப்படிங்கறது ரொம்ப கிளியரா சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஏன் இவங்க ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணப்படுவாங்க அப்படிங்கறத சொல்றேன். ஏன்னு கேட்டீங்கன்னா வீட்டுக்கு மொத்தம் ஒரு 12 பேரண்ட்ஸ் வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு 6 ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு போயிருக்காங்க. 6 ஃப்ரெண்ட்ஸ் வந்தப்பவும் சரி இல்ல 12 பேரண்ட்ஸ் வந்தப்பவும் சரி யாருமே பெருசா ஜாக்லினுக்கு ஒரு அப்ரிசியேஷன் கொடுத்து நான் பார்க்கல. ஓகேவா, ஜாக்லினை தனிப்பட்ட முறையில் கூட்டு நீங்க சூப்பரா கேம் ஆடுறீங்க, வேற லெவல் பண்றீங்க, இப்படி ஒன்று பண்ணீங்க பாருங்க, அது வேற லெவல்ல இருந்துச்சு, இந்த ஒரு டாஸ்க் இப்படி ஆனீங்க தெரியுமா, அது வேற லெவல்ல இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எந்த ஒரு பேரண்ட்டும் சரி இல்ல எந்த ஒரு ஃப்ரெண்டும் சரி பெருசா ஜாக்லினுக்கு அப்ரிசியேஷன் கொடுக்கல. பட் நார்மலா எல்லாரும் உட்கார வச்சு பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி பேசாம ஜாக்லினுக்கு நார்மலா ஒரு சொல்லிருப்பாங்க, சூப்பரா டாஸ்க் ஆடுறீங்க, நல்லா டஃப் கொடுக்குறீங்கன்னு சொல்லிருப்பாங்க. சோ அந்த வகையில மேபி ஏன்னா அவங்க நேத்துல கவனிச்சிருப்பீங்க ஒரு மாதிரி சோஃபால படுத்துட்டாங்க. ஐயோ நமக்கு ஃப்ரெண்ட்ஸும் வரல, நமக்கு பெருசா பாராட்டுகளும் வரல, சௌந்தர்யாக்கு பாராட்டுகள் வருது, தீபக்கண்ணனுக்கு வருது, முத்துக்குமரனுக்கு வருது, நமக்கு பெருசா வரலையடா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஒரு மாதிரி. அதான் வெள்ளிக்கிழமைனால அப்படிதானே, வெள்ளிக்கிழமை வந்தாலே நம்ம எல்லாம் வீட்டுக்குள்ள முக்காவாசி பேர் அந்த ஒரு வேலையை பார்ப்பாங்களா, சனிக்கிழமை எபிசோடுக்கு தேவையான கண்டென்ட் கொடுப்பாங்கல்ல, அந்த கண்டென்ட் தான் அந்த கண்டென்ட். ஸோ ஜாக்லின் ஒரு மாதிரி உட்காந்துருந்தாங்களே, மேபி அதை எடுத்து சேதனை கூப்பிட்டு யாரும் பெருசா உங்களை அப்ரிஷியேட் பண்ண மாதிரி தெரியல. பட் நீங்க சூப்பரா டாஸ்க் ஆடுறீங்க, நல்லா டஃப் கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு மேபி சொல்லி சேவ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எனக்கு தோணுது. ஓகேவா, எனக்கு தோணுது. ஏன்னா மத்த எல்லாருக்குமே ஒரு மாதிரி பாராட்டுகள் கிடைச்சிருக்கு. மத்த எல்லாரும் சொல்ல மாட்டேன், பொதுவா நல்லா டஃப் கொடுத்து ஆடுவாங்கல்ல அந்த பிளேயர்ஸ்ல சொல்றேன். ஏன்னா நான் இப்போ சொல்றேன், டஃப் கொடுத்து ஆடுற பிளேயர்ஸ் ஒரு 6 பேர் வீட்டுல இருக்காங்க. ஓகேவா, டஃபா என்ன டாஸ்க் இருந்தாலும் சரி, இல்ல வீட்டுல சும்மா இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணி வீட்டுல சண்டை போடுற ஒரு 6 பேர் இருக்காங்க. அந்த 6 பேர்ல ஜாக்லின் இருக்காங்க. பட் அந்த ஜாக்லினுக்கு பெருசா பேரண்ட்ஸ் யாரும் அப்ரிஷியேட் கொடுக்கல. கண்டிப்பா சேதனை கொடுப்பாங்கன்னு எனக்கு தோணுது, எனக்கு பர்சனலா தோணுது. சோ அதனால சேதனை வந்து ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணப்படுவான்னு எனக்கு தோணுது. நீங்க நினைக்கலாம் ரெண்டாவது பவித்ரா தானே ப்ரோனா, பவித்ரா டேஞ்சர் சோன்ல இருக்காங்க. நான் திரும்பி சொல்றேன், காலங்காலத்துல முதல் வீடியோல சொன்ன விஷயம் தான், நீங்க எல்லாம் அன்அபிஷியலை பார்த்து ஃபுல்லா நம்பிட்டே இருக்க கூடாது. அன்அபிஷியல்ல பாதி தான் கரெக்டா இருக்கும், பாதியில ஒரு முக்காவாசி நம்பலாம். ஓகேவா, ஏன்னா அதுல நிறைய பேருக்கான ஓட்டுகள் வந்து வெறும் அன்அபிஷியல மட்டும் ஒரு ஓட்டுகளா தான் இருக்கு, அபிஷியலா விழவே மாட்டேங்குது. மக்கள் என்ன பண்றாங்கன்னா அன்அபிஷியல்ல மட்டும் போட்டு அபிஷியல் போடவே மாட்டேங்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த சீசன் என்னால ஒரு விஷயம் நோட் பண்ண முடிஞ்சு, நிறைய மக்கள் ஓட்டே போடல. நிறைய மக்கள் பெருசா வந்து அந்த ஷோ மேலே பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இன்ட்ரெஸ்ட் ஃபுல்லா கம்மியாயிட்டு அது மாதிரி ஓட்டுகள் அப்படிங்கிறது பெருசா போடவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு நீங்களும் பெருசா போட்டுக்க மாட்டீங்க. நீங்க சொல்லுங்க, நீங்க ஓட்டுகள் போட்டீங்களா? இந்த மாதிரி யாருக்கு அதிகமா நீங்க ஓட்டு போட்டீங்கன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு நான் போடல ப்ரோ அப்படிங்கிற கமெண்ட் தான் அதிகமா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா நான் ஒரு லைவ்ல செக் பண்ணேன், ஆக்சுவலா நான் போடல ப்ரோன்னு அதிகமா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் ஓட்டுகள் அப்படிங்கிறது மக்களும் போடல. ஆனா அன்அபிஷியல் மட்டும் 1 லட்சம் ஓட்டுகள் வந்துட்டு ப்ரோ 4வது இடத்துல இருக்காங்களா ப்ரோன்னு கேட்டீங்கன்னா அன்அபிஷியல் இருப்பாங்க, அபிஷியல் இல்லைங்கிறதா உண்மை. ஓகேவா, இரண்டாவதா சேவ் பண்ணப்படுற நபர் வந்து எனக்கு என்னமோ விஷால் அவர்கள் சேவ் பண்ணப்படுவாரோன்னு சொல்லி தோணுது. ஒன்று விஷால வந்து ஒரு அன்ஃபேர் விஷால வெளியெடுப்பாங்க, அப்படிலாம் விஷால சேவ் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா விஷால் நேற்றுலேருந்து ஃபுல் டவுன் ஆயிட்டான், ஃபுல்லா அவ்வளோதான், ஃபுல் வாஷ் அவுட் ஆகிட்டான். ஏன்னா வீட்டுக்கு வந்த சில பேர் வந்து அவனுக்கு கொடுத்த கண்டென்ட், அவனுக்கு கொடுத்த ஒரு இன்புட் எல்லாமே என்ன பண்ண ஆரம்பிச்சுன்னா அவனை வந்து ஒரு மாதிரி பாதிச்சுட்டு, ஐயோ நம்ம வந்து வெளியே தப்பா போயிருப்போமோ, நம்ம வந்து சௌந்தர்யா பத்தி பேசினது ரொம்ப தப்பா போயிருக்கும் போலே, தர்ச்சிகா கூட பண்ண அந்த காதல் கண்டென்ட் ரொம்ப தப்பா போயிருக்கும் போலேன்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி மனதளவில் பாதிக்கப்பட்டு நேற்று நைட்லாம் பார்த்தீங்கன்னா அவன் ஃபுல்லாக தனியாகவே உட்காந்துருந்தான். காலையிலையும் பார்த்தீங்கன்னா பெருசாக யார்ட்டையுமே பேசல. நேற்று நைட்டுக்கு அப்புறம் முடிவு பண்ணிட்டானே தெரியல, அன்சிதாட்டையும் பெருசாக பேச மாட்டேங்கான், தனியாக பாட்டு உட்காந்துருக்கான் ஒரு மாதிரி. அதெல்லாம் வச்சு கவனிக்கும் போது மேபி
விஜய் விஷாலை கொஞ்சம் என்கரேஜ் பண்றதுக்கு ரெண்டாவதா சேவ் பண்ண வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா விஜய் விஷால் சுத்தமா டவுன் ஆயிட்டான், அவனை பேசாம எவிக் பண்ணிடலான்னு சொல்லிட்டு எவிக் பண்ண கூட வாய்ப்பு இருக்கு. இந்த வாரம் சொல்றேன் ப்ரோ, அதான் இன்னைக்கு இல்ல நாளைக்கு இல்ல, கண்டிப்பா அன்ஃபேர் எவிக்ஷன் மட்டும் தான் இருக்கும். ஓகே, நம்ம எல்லாம் பேசிட்டு இருக்கோம்ல இவங்க வீக்ட் அவங்க எவிக்ட்னு சொல்லிட்டு, அதுல மேபி எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் தான் வீக்ட் ஆவாங்க. ஏன்னா மொத்தம் 2 எவிக்ஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 2 எவிக்ஷன்ல ஒரு எவிக்ஷன் கண்டிப்பா அன்ஃபேரா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா இவன் பெருசா இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டா இருந்த மாதிரி இல்ல ப்ரோ, ஒரு மாதிரி டவுன் ஆயிட்டான். இவன் டிக்கெட் ஃபினாலில் நல்லா விளையாடுவானான்னு கேட்டா எனக்கு தெரிஞ்சு தெரியல. மேபி யாருக்கா விட்டு கொடுத்துட்டு இல்லன்னா ஸ்லோவா ஆடுவான்னு எனக்கு தோணுது. எனக்கு அப்படி பர்சனலா ஃபீல் ஆகுது. அந்த வகையில் இவனை வச்சு பெருசா இதுக்கு போற கண்டென்ட் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு எவிக் பண்ணி வெளியே எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எனக்கு தோணுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரெண்டாவதா ஒன்னு சேவ் பண்ணப்படுவாப்ல, இல்லன்னா எவிக் பண்ணப்படுவாப்ல. மூணாவதா ராணுவ அவர்கள் கண்டிப்பா சேவ் பண்ணப்படுவாங்க எனக்கு தோணுது. ஒன்னு சேவிங் ஆர்டர் இருந்தா இந்த மாதிரி தான் நடக்கும்னு சொல்லி எனக்கு தோணுது. ஸோ நீங்க சொல்லுங்க, ராணுவ அவர்கள் மூணாவதா சேவ் ஆக டிசர்வ் அப்படின்னு உங்களுக்கான கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அண்ட் ஓகே, இப்போ இந்த சேவிங் ஆர்டர் வந்துட்டா யார் 3 பேர் இந்த டேஞ்சர் சோன்ல இருக்கானா, பவித்ரா, அன்சிதா, ஜெஃப்ரி, இந்த 3 பேர் தான் டேஞ்சர் சோன்ல இருக்காங்க. இதுல ஜெஃப்ரிக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு மக்கள் ஓட்டு பயங்கரமா இருந்துச்சு. எப்போ ஒரு 4 வாரங்கள் அவன் எவிக்ஷன் வராம இருந்தானோ அப்போ அவனுக்கான ஓட்டுகள் முடிஞ்சிட்டு. அன்சிதாக்கான ஓட்டுகள் சுத்தமா டவுனு. அதே மாதிரி இந்த பக்கம் கவனிச்சுன்னா நம்ம பவித்ராக்கு ஓட்டுகள் வரலங்கிறதா உண்மை. எனக்கு இதுல வந்து இப்போ 2 பேர் மேல டவுட் இருக்கு. பவித்ராவே அன்சிதாவும் இந்த வீட்டோட வெளியெடுத்துருவாங்களோன்னு சொல்லி தோணுது. ஏன்னா டிக்கெட் ஃபினாலே முக்கியம். ஓகேவா, டிக்கெட் ஃபினாலே முக்கியம். அதே மாதிரி ஒரு அன்ஃபேர் எவிக்ஷன் முக்கியம். கண்டிப்பா இந்த வாரம் எனக்கு என்னமோ ட்விஸ்ட் இருக்குன்னு தான் தோணுது. அந்த மாதிரி இருக்கும்போது டிக்கெட் ஃபினாலே டாஸ்க் சுறுசுறுப்பா இருக்கணும்னா அதுக்கு கண்டிப்பா ஜெஃப்ரி வீட்டுக்கு இருக்கணும், பவித்ரா இருக்கணும். ஆனா பவித்ரா ஒரு அன்ஃபேர் எவிக்ஷன்ல போடுவாங்களே எனக்கு தோணுது. ஏன்னா இப்ப ஜெஃப்ரி எவிக்ட் பண்ணாது அன்ஃபேர் ஆகாது. ஏன்னா ஜெஃப்ரிக்கு ஓட்டுகள் இல்லைங்கிறது மக்கள் தெரிஞ்சு போச்சு. அது ஒரு அன்ஃபேர் எவிக்ஷன் ஆகாது, ஒரு எவிக்ட் அப்படின்னு முடிஞ்சிடும். ஓகேவா, அதே பவித்ராவை எவிக்ட் பண்ணிட்டு ஜெஃப்ரியை உள்ள வச்சா ஜெஃப்ரி டிக்கெட் ஃபினாலே சூப்பர் ஆடுவான், கண்டிப்பா டஃப் கொடுப்பான், வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருக்கும் ஆப்போசிட்ல பயங்கரமா ஆடுவான். அதே மாதிரி பவித்ரா எவிக்ட் பண்ணாது ஒரு அன்ஃபேர் எவிக்ஷனா பேசப்பட்டு கொஞ்சம் ஷோ வந்து அடுத்த லெவலுக்கு தூக்கிட்டு போயினா. திரும்பி சொல்றேன், இந்த ஷோ ஃபுல் அண்ட் ஃபுல் சொல்ல முடியாது, முக்கால்வாசி நெகட்டிவ்ல தான் ரன் ஆகும். வீட்டுக்குள்ள தேவையில்லாம ஒரு கண்டென்ட் கிரியேட் ஆகி அது வெளியுள்ள மக்களை ட்ரிகர் பண்ணிச்சுன்னா அதுதான் கண்டென்ட், அதுதான் வியூவர்ஷிப்பும் கூட. ஓகேவா, அந்த வகையில் மேபி பவித்ரா வெயிட் பண்ண வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்படி பவித்ரா வெயிட் பண்ணப்பட்டாங்கன்னா மிகப்பெரிய அன்ஃபேர் எவிக்ஷன் தான். பட் இருந்தாலும் அங்கே வெயிட் பண்ணி பார்க்கலாம். இல்லை அன்சிதா எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா எவிக்ட் ஆயிடுவாங்கன்னு தோணுது ப்ரோ. ஏன்னு கேட்டீங்கன்னா என்னால் ஒரு விஷயம் கவனிக்க முடிஞ்சு, அன்சிதாக்கான ஃபேமிலி இன்னும் இங்கே தான் இருக்காங்க. அவங்க கேரளா தானே, அவங்க கேரளாவா இல்லை சென்னை செட்டிலாம் எனக்கு தெரியல, எனக்கு கரெக்டாக தெரியல, மேபி ஐம் ராங்காக கூட இருக்கலாம். பட் எனக்கு ஒரு சின்ன டவுட்டு, நான் கவனிச்ச வரதுக்கு அன்சிதாக்கான ஃபேமிலி ரவுண்டுக்கு வந்துட்டு கேரளாவுக்கு போன மாதிரி இல்லை, சென்னையில தான் இருக்காங்க. ஏன்னா நிறைய எக்ஸ்கண்டன்ஸ் கூட நம்மளால ஸ்டோரி பார்க்க முடிஞ்சு. ஸோ அதை வச்சு நான் கணக்கு பண்ணும்போது மேபி சேனல் சைடில் ஏதாவது சொல்லிட்டாங்களா, உங்கள் பொண்ணு வர போகிறாங்க அதனால நீங்கள் இருந்து கூட்டு போயிடலாம், அந்த மாதிரி ஏதாவது சொல்லிட்டாங்களா எனக்கு தெரியல. அப்படி கூட இருக்கலாம்னு எனக்கு யோசிக்க தோணுது. ஏன்னா அதுவும் நான் யோசிக்கிற கரெக்டு தானே, ஃபேமிலி இன்னும் இங்கே தான் இருக்காங்க. மேபி வெயிட் பண்ணி ஏன்னா சாட்டர்டே சண்டேல யார் எவிக்ட் ஆக போறாங்களோ அவங்க ஃபேமிலிக்கு ஃபர்ஸ்டே சொல்லிடுவாங்க. அந்த ஷூட் நடக்கிறதுக்கு ஒன் டேக்கு முன்னாடி நைட்டோ இல்லை காலையிலேயே சொல்லி ஆக்சுவலாக வர சொல்லி தான் அனுப்பிவிடுறது ஒரு நியூஸ் எனக்கு வந்துச்சு. அப்படி இருக்கும்போது மேபி அன்சிதாக்கான ஃபேமிலி கூட்டி வர சொல்லி அப்படியே கையோட அனுப்பிவிடுறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குன்னு எனக்கு தோணுது. நான் ஏதோ ஒரு கெஸ் வைக்கிறேன், இது எப்படி போய் முடியும்னு எனக்கு தெரியல, பார்க்கலாம் எப்படி இருக்கு. ஆனால் என்னால் ஒரு விஷயம் இந்த இடத்துல ஷூராக சொல்ல முடியும், டிக்கெட்டு ஃபினாலே டாஸ்க்கு என்ன டாஸ்க்காக இருந்தாலும் வீட்டுக்குள்ள கொஞ்சம் நல்லா அடிச்சுப்பாங்கன்னு தோணுது ப்ரோ. ஏன்னா இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் யாருக்குமே நம்ம கண்டிப்பாக ஃபினாலே போயிடுவோம்ப்பா, நம்ம ஃபைனல் கண்டஸ்டன்ஸ் அப்படிங்கிறது அவங்க யாருக்குமே தோணலை. எல்லாருமே நான் எவிக்ட் ஆயிடுவேனா, நாளைக்கு போயிடுவேனா, எனக்கு ஓட்டுகள் இருக்காது அப்படின்னு மாதிரி எல்லாருமே ஒரு மைண்ட் செட்டில் தான் சுற்றிட்டு இருக்காங்க. அந்த மைண்ட் செட் வச்சு பார்க்கும்போது எல்லாருமே இந்த டிக்கெட் ஃபினாலேக்கு பயங்கரமாக போராட போகிறாங்க. அப்படி டிக்கெட் ஃபினாலே வீக்கை தாண்டோன்னே அடுத்த வாரம் பொட்டி வச்சா பொட்டிலாம் தூக்கிட்டு ஓடுவானு பாருங்க. 3 லட்சம் 2 லட்சம் 1 லட்சத்துக்குலாம் தூக்கிட்டு ஓடுவாரோ எனக்கு தோணுது. ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல படுங்க. அண்ட் ஏன் ப்ரோ ஜாக்லின் ஹர்ட் கொடுக்குறீங்கன்னு கேட்குறீங்க. நான் இன்னும் ஹர்ட் கொடுக்கல ப்ரோ. ஆக்சுவலாக நான் வந்து நடக்கிற விஷயத்த சொல்லிட்டு இருக்கேன். அது உங்களுக்கு ஹர்ட்டாக இருந்துச்சுன்னா சாரி. அண்ட் இருங்க, இன்னும் ஃபினாலே வீக் இப்போ தானே வந்திருக்கு, அதுக்குள்ளே இப்படி பேசினேன் எப்படிங்க? இன்னும் 3 வாரங்கள் இருக்கு. 3 வாரம் வரப்போகிற கண்டென்ட் தான் கண்டென்ட்டு பார்க்கலாம்.